ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 8 மேனர்ஸ் பற்றி பேச வந்திருக்கேன். மெயினாக நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தர வேண்டிய 8 மேனர்ஸ். இது நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க இன்னும் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறத நீங்கள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பட் கண்டிப்பாக இந்த 8 பாயிண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் தெரியணும். சம்டைம்ஸ் நம்ம பெரியவங்களுக்கும் தெரிய வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 8 பாயிண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். ஸோ மேனர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் அப்படின்றது தான் இந்த 8 மேனர்ஸ் வரப்போகுது. ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது நிறைய பேர் நிறைய விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் வந்தாங்கன்னா ஏஞ்சி நிற்கிறது, அவங்க காலில் விழுந்து மரியாதை செலுத்துறது, இல்லை அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எந்திரிச்சு நிற்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக் பண்ண முடியும். சில பேர் அதை ஃபேக் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதிக்க கூட செய்வாங்க. பட் இது எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியாது. சில பேர் நிஜமாகவே மனசார கூட அது செய்வாங்க. பட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் இப்போ சொல்ல போகிற இந்த 8 விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட டெவலப்மெண்ட்டுக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு பெட்டர் பர்சனாக, அந்த ஒரு சொசைட்டியில் ஒரு பெட்டர் பர்சனாக அவங்களே ஒரு எக்ஸாம்பிளாக மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சிம்பிளான மேனர்ஸ் தான். பட் அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாகவே பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. இங்கே நம்மளுக்கு 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ளீஸ், இன்னொன்று தேங்க்யூ, மூணாவது ஒன்று இருக்குது. அது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு மேஜிக்கல் வேர்டு தான் இது. தேங்க்யூன்னு சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு நன்றி, அதாவது நன்றி, ப்ளீஸ்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறதுன்றது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம காமிக்கிற ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட்டு. ஒரு சின்ன வேலை செஞ்சவங்களுக்குலாம் நான் தேங்க்யூ சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு செஞ்சவங்க இல்லை இந்த சொசைட்டிக்கு செய்கிறவங்களுக்கு நம்ம தாராளமாக தேங்க்யூ சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு பெரியவங்களான பேரண்ட்ஸ் ஆனவங்க நம்ம சொல்லி காமிச்சிருக்கணும். அப்போ தான் கிட்ஸ் அதை பார்த்து ஓகே இந்த மாதிரி எல்லா இந்த இடத்துல இந்த பர்சனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூவும் சொல்லலாம், ப்ளீஸும் கேட்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் ப்ரீச் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம பண்ணுறதை பார்த்தாங்கன்னா குழந்தைங்க அவங்க லைஃப்பில் அதை பிக் பண்ணிப்பாங்க. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்களே உங்கள் கிட்ஸ் கிட்ட அந்த பிஹேவியர் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாயிருக்கும். நல்லா தான் நம்ம வளர்த்துருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும். ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ தேங்க்யூ பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். நம்ம டிரைவர் நம்மளை சேஃபாக ஒரு இடத்துல விட்டுருப்பாரு. அவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லலாம். அதெல்லாம் அவங்களோட கடமை தான். அது ஸ்டில் நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறதுலேருந்து நம்ம அந்த பர்சன் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க டிசர்விங் தான். அந்த தேங்க்யூ அவங்களுக்கு நிஜமாகவே டிசர்விங் தான். அதே மாதிரி நான் காஸ்கோ போயிருந்த போது நம்மளுக்கு அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போது நான் எடுத்துகிட்டு தேங்க்யூ சொன்னேன் அவங்களுக்கு. அந்த பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த தேங்க்யூ கேட்டு, ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு கூட நீங்களாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்ட்டு சொன்னாங்க. அப்படி அது நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது. அவங்க எவ்வளோ நேரம் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய வேலை கூட பார்க்கலாம். பட் அந்த வேலையில் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்றதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி சொன்னது. ஸோ நான் ரொம்ப நல்லவ அப்படின்றது கிடையாது. நான் கூட சம்டைம்ஸில் மறந்துடுவேன் நான். பட் நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு பர்சனை இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்ற போது அது இன்னொன்று அது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் தான். நம்ம சக மனுஷங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் தான். ஸோ எஃபெக்டிவ் அண்ட் மேஜிக்கல் வேர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூடும் கொடுக்கும். தேங்க்யூ சொல்லும் போது ஒரு மனசார ஒரு நன்றி சொல்லி பாருங்கள். அந்த பர்சன் அவங்க இன்னுமே பெட்டராகவே நெக்ஸ்ட் டைம் இன்னும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பர்சனை நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த 2 மேஜிக்கல் வேர்ட்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் வாழ்ந்து காமிங்க. அவங்க ரொம்ப அழகாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நாக் பிஃபோர் என்டர். இது நம்ம வீடாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, இல்லை இந்த டோருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாக் பண்ணிவிட்டு போகணுன்ற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. இது கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தர வேண்டிய விஷயம். இது பார்த்திங்கன்னா ஒரு தாட்ஃபுல்லான பிஹேவியர். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பொறுமையை சொல்லித்தரும். கிடுக்கிடன்னு போய் அவசரமாக நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்துருந்துருப்போம். அப்படியே தடல் புடால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது
வீடாக இருக்கும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். பட் வெளியிலன்ற போது வந்து யாருமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் என்ன பழக்கிறோமோ அதுதான் அவங்களும் பண்ண போகிறாங்க. அதனால வீடாகவே இருந்தாலும் கதவை நாக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி நம்ம வாயை திறந்து கூட தேவையில்லை, ஜஸ்ட் நாக் பண்ணிவிட்டு கதவை திறக்கலாம். அந்த டோர் ஓப்பன் ஆகியே கூட இருக்கலாம், அதாவது ஃபுல் ஓப்பன் கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் ஆகிருந்துக்கலாம். அப்போ நாக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது, மற்றவங்களுக்கும் அந்த பவுண்ட்ரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நம்ம இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு இருக்க ப்ரைவசியே நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி தந்துட்டோம் அப்படின்னா இது வந்து அவங்க வளர வளர ரொம்ப நிறைய இடத்துல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதில் சில கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ரூம் வந்து எம்டியாக வேக்கண்ட்டாக தான் இருக்குது அப்படின்றது. ஸ்டில் வந்து அவங்க நாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே அது சொல்லித்தர அந்த மேனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பொறுமையை ஃபஸ்ட்டு மெயினாக குழந்தைங்களுக்கு பொறுமையும் சொல்லி தருது இல்லையா. நிறைய குழந்தைங்க வந்து வேகமாக அடித்து பிடிச்சி ஓடுறதுல தான் இருப்பாங்க. அதை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பொறுமையும் வரும், ஒரு தாட்ஃபுல்லான ஒரு பிஹேவியரும் அது வந்து நம்மளுக்கு மற்றவங்கள நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஐ கான்டாக்ட் வைல் ஸ்பீக்கிங். நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணை பார்த்து இல்லை அவங்க ஃபேஸை பார்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை அவங்களுக்கு காமிக்கும். நம்மளோட ட்ரஸ்ட்டு, நம்ம சொல்கிற விஷயத்தில் நம்பிக்கைத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். மெயினாக வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம், அவங்க பாயிண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேசிக் ரெஸ்பெக்டை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பசங்க தானே, சின்ன சின்ன பசங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல நின்று பதில் சொல்ல மாட்டாங்க, ஓடிக்கிட்டு பதில் சொல்லுவாங்க, இல்லை வேறு எங்கேயாவது பார்த்து பதில் சொல்லுவாங்க, இல்லை பதிலே கூட சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து குழந்தைங்கள நம்ம கூப்பிட்டு நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா என்னைய பார்த்து பதில் சொல்லு அப்படின்ற போது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியாக பொய் சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்னும் பெட்டராக வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இன்னுமே பெட்டராகவே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வளர வளர அவங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கிட்ட ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ நம்பகத்தன்மை இருக்குன்றதையும் அவங்க வெளிப்படுத்த முடியும். அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட பாயிண்ட்டையும் நான் உங்கள் பாயிண்ட்டை நான் எடுத்திருக்கேன், உங்களோட பாயிண்ட்டை நான் வேல்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வளரும் போது வரப்போகிற ஜென்ரேஷனுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்க போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் இன்ட்ரப்ட். ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம முழுசாக கேட்கணும், அது நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எதை காமிக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேஷன்ஸ், நம்மளோட பொறுமையும் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலையும் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். இந்த பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெரியவங்களுக்கே இருக்க தான் செய்யுது. ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட பாயிண்ட்டை அவங்க வந்து சொல்லட்டும், அவங்களோட பக்கத்தில் இருக்க நியாயத்தை அவங்க சொல்லட்டும், முழுசாக சொல்லி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிப்ளை ஒரு ரியாக்ஷன் நீங்கள் தரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை ஹர்ட் ஆக போகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். பட் அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு காமாக இருக்கும். ரெஸ்பெக்ட்ஃபுல் வேல அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட் லிசனர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் லேர்னர். ஸோ நம்ம அந்த குழந்தைங்க வந்து அவசரமாக தான் இருப்பாங்க, குழந்தைங்கனாலே வந்து துரு அப்படியே சுட்டியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சின்ன சின்ன சிச்சுவேஷனில் சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏற தான் செய்யும். ஈவன் வந்து நானே வந்து என் குழந்தைக்கெலாம் சொல்ல தான் செஞ்சுருக்கேன். நான் ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ உன்னோட பாயிண்ட்டை சொல்லு, ஸோ எவ்ரிபடி கேன் லிசன் டு இட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 4 பேரோட பாயிண்ட்டும் யாருக்கும் போய் சேர போகிறதில்ல. ஒருத்தவங்க பேசட்டும்,
இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பர்சன் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு உங்களோட பாயிண்ட்ஸை இன்னும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், கவர் யுவர் ஸ்னீஸ் அண்ட் கஃப்ஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான மேனர்ஸு. நிறைய ஸ்கூலில் சொல்லி தான் தருவாங்க குழந்தைங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே தெரியும், சில குழந்தைங்களுக்கு அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பீப்புளோட அப்போ தான் அவங்க வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு விளையாட போகிறது, கூட சேர்ந்து பசங்களோட படிக்க போகிறதுன்ற போது நிறைய பீப்புளோட நிறைய கிட்ஸோட அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்ற போது டைமை நம்ம வந்து இந்த மேனஸை கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மிச்ச குழந்தைங்க நம்ம குழந்தைய ஒதுக்கி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அகெயின் நம்ம ஒரு பேசிக்கான ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வழியாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தும்மல் இருமல் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு. அது மட்டும் இல்லை, மற்றவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லேயும் நான் வந்து கேர் எடுக்கிறேன் அப்படின்றத இது வந்து நம்மளுக்கு காமிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இருமலோ தும்மலோ வருது அப்படின்னா ஒரு சைடில் பீப்புள் இருப்பாங்க, ஒரு சைடில் யாருமே இல்லைன்ற போது அந்த சைட் டர்ன் பண்ணி நம்ம பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து பேசிக்காகவே சில பேருக்குலாம் வந்துடும். சில குழந்தைங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டு தும்முறது, இருமுறது, அப்புறம் கவர் பண்ணாமல் இருமுறது, தும்முறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிச்ச கிட்ஸை வந்து அனாய் பண்ண தான் செய்யும். கிட்ஸை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் அனாய் பண்ண தான் செய்யும். ஏன்னா ஜெர்ம்ஸு அது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து இட்ஸ் நாட் குட், இது வந்து நீ உன்னோட ஜெர்ம்ஸை மற்றவங்களுக்கு பரப்புற, ஸோ இது வந்து அவங்கள வந்து நம்ம இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் தெரிஞ்சும் பண்ணுவாங்க, இல்லை தெரியாமல் கூட பண்ணுவாங்க. நம்ம எப்போவுமே ஸ்னீஸ் அண்ட் கஃப் அதாவது நம்மளுக்கு வெளியே வரப்போகிறதுன்றது போது நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு, அதாவது நாங்களாம் படிக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது, கை யூஸ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஆர் ரைட் இந்த ரெண்டு கையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வழியாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு பென் எடுப்போம், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பென்சில் எடுப்போம், இல்லை ஏதாவது அந்த இடத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ கையிலேருந்து அந்த ஜெர்ம்ஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணுறோன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு வே டு கவர் யுவர் ஸ்னீஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்போ இருக்கு இல்லையா, எல்போ இப்படி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்த நம்ம யாரும் தொட விட போகிறதில்ல, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தான் இதை வந்து தொட போகிறாங்க இந்த இடத்த. ஸோ நம்மள அப்படி எதுவும் வராதுனால நம்ம திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்னீஸ் ஒரு காஃப் அப்படின்ற போது இந்த இடத்த இப்படி பண்ணணும் அப்படின்றத உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. ஏன்னா வந்து பெரியவங்களுக்கும் சரி, நம்ம வீட்டு கிட்ஸுக்கும் சரி, ஃபஸ்ட்டு சிக்காகிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வழியாக தான் நம்மளுக்கு வரும். குழந்தைங்களோடது வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா வீட்டு குழந்தைங்களும் செய்யாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் அண்ட் டேக் டர்ன்ஸ். சில குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா, இந்த உலகமே எனக்காக படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் என்னுடையது அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கிறது ஒரு நார்மல் பிஹேவியர் தான். பட் இப்படி ஒரு பிஹேவியர் நம்ம குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்ற போது அதை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணியே ஆகணுன்றது இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, உன்கிட்ட இருக்கிற ஒரு டாய் வந்து உனக்கு மட்டும் பிடிக்க வாய்ப்பு இல்லை, உன் கூட விளையாடிட்டு இருக்க அந்த குழந்தைக்கும் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு டர்ன், அவங்களுக்கு ஒரு டர்ன் அப்படின்ற போது ஷேர் பண்ணுற ஒரு குவாலிட்டியை நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஷேர் பண்ணும்போது ஒரு கைண்ட்னஸ் வரும் அந்த குழந்தைக்குள்ளே. ஏன்னா வந்து அவங்க அந்த இன்னொரு கிட்டோட ஃபீலிங்ஸ்க்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டி. இது நம்ம ரொம்ப மைன்யூட்டான ஒரு இது தான், பட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி இது. ஷேர் பண்ணும்போது அந்த பர்சனோட ட்ரஸ்ட்டை நம்ம சம்பாதிப்போம். நம்ம வந்து நம்மளால் இன்னுமே பெட்டரான ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியும். நிறைய கிட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு அழுவாங்க. அதை விட பேரண்ட்ஸ் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ஸ் எந்த இடத்துலையும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. நம்மளும் அவங்கள நினச்சி கவலைப்பட வேண்டியது கிடையாது.
அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்றதே ஒரு டீம் ஒர்க் தான் இல்லையா? நம்ம இது எங்கேயுமே தனியாக நின்று தனியாக ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் முடியாது. மக்களோட வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ நம்ம கிட்ஸுமே நிறைய டீமில் லேர்ன் பண்ண போகிறாங்க, நிறைய டீமில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற போது நம்ம அவங்களுக்கு அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆயிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குரூப்பில் ஒர்க் பண்ணுறதுன்ற போது ஒரு 4 பேர் இருக்க தான் போகிறாங்க. 4 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று வரதான் செய்யும். அந்த கான்ஃப்ளிக்டை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து இன்டைரக்டாக அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களாலேயும் ஒரு குரூப்புன்ற போது எப்படி குட்டாக பிஹேவ் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட விஷயத்தை வந்து இன்னும் பெட்டராக கன்வே பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாலஜைஸ் வென் ராங். குழந்தைங்க வந்து தப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பு. பெரியவங்க தப்பு செஞ்சால் தான் அதோட எஃபெக்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் குழந்தைங்க தப்பு செய்ய தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள். தப்பு வந்து ப்ராப்ளம் கிடையாது, பட் எப்போ நீ அந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறியோ அதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அவங்க ஒரு வேளை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாலஜைஸ், அதாவது ஒரு சாரி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்கவே கூடாது. அதே மாதிரி அந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருக்கிறது நம்மளோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன 3வது மேஜிக்கல் வேர்டு பார்த்திங்கன்னா சாரி. நம்ம என்றைக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து கூச்சமே படாமல் அந்த பர்சன்கிட்ட சாரி சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் காமிக்கக்கூடாது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ஸும் உபயோகப்படுத்துவாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சு இந்த பர்சன்கிட்டலாம் நான் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். ஸோ என்றைக்கு நீங்கள் தப்புன்னு தெரியுதோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சாரி சொல்ல கற்றுக்கோங்க. ஸோ நம்மளோட கிட்ஸையும் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் கைண்ட் வேர்ட்ஸ். நம்ம சொல்ல போகிற பாயிண்ட் வந்து எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி நம்ம உபயோகப்படுத்த போகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு கான்வர்சேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூவை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து டைரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஒருத்தவங்களை வந்து அவங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு பதிலாக கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள அந்த கான்வர்சேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன். அந்த இடமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் ஈஸியாகும். அந்த பர்சன் மேலே நம்ம காமிக்கிற ஒரு எம்பத்தியாக கூட இருக்கும். அந்த சிச்சுவேஷன் நம்ம இன்னுமே பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேர்டு ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு வேர்டு வந்து நம்ம ஹீல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், யாருக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோன்றது நம்மளோட கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கைண்டான வேர்ட்ஸு மற்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்து ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கும். நம்ம கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகமே நம்ம என்ன சொல்ல வரோன்றது நின்று கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 8 மேனர்ஸுமே கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நீங்கள் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப அழகான வித் ஃப்ளையிங் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வருவாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி இருக்கணும்னு தான் என்னோடய ஆசையும் கூட. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் உங்க கூட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நீங்கள் மாமிஸ் லவ் கிச்சனை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். அந்த லைக், ஷேர், அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.